அந்த நடிகையோட அம்மாவே அவங்களுக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுக்காக. ஆமா, பெரும்பாலும் சினிமா துறையில ஆஹ், பாதை மாறி போகிற நடிகைகளுக்கு பெரும்பாலும் அவங்க அம்மாக்கள் தான் துணையாக இருக்கிறது வழக்கம். சார் அந்த நடிகையை பொறுத்த வரைக்கும் அவங்க உச்ச நட்சத்திரமா தானே இருந்தாங்க சார். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் தேவைதானா சார் அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு? இல்ல, அவங்க உச்ச நட்சத்திரமா ஆனதுக்கே வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. ஓ. அவங்க முதல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆமா. அந்த மாதிரியாகத்தான் ஒரு படத்துல வந்து ஜஸ்ட் 2-3 சீன் நடிச்சாங்க. ஆமா சார். அதுக்கு பிறகு அவங்க நடிச்ச 1-2 படங்களும் வந்து ஊத்திக்கிச்சு, போகல. அதுக்கு பிறகு ஒரு பெரிய டைரக்டருடைய மௌனத்தை பேசிய படத்துல அவங்க ஹீரோயினா நடிச்ச பிறகுதான் கொஞ்சம் அவங்க அடையாளம் காணப்பட்டாங்க. ஆமா சார். ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு முன்னணி ஹீரோயின் அப்படிங்கிற அந்தஸ்து அப்பவும் கூட வரல. அப்படியே கொஞ்ச காலம் சினிமாவில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தப்போ அந்த பிரபல நடிகர் அவருடைய படத்துல இவங்க அந்த பிரபல நடிகருக்கு ஜோடியாக நடிச்சு அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. சார் அந்த பிரபல நடிகர் யார் சார்? அந்த பிரபல நடிகர் யாருனாக்கா ஒரு உயரமான நடிகர், ஒரு சேதுவான நடிகர். ஆனா சாதுவான நடிகர்னு சொல்ல முடியாது, ஒரு ரக்கடான நடிகர் தான். அந்த இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சேதுவான நடிகர் கூட இவங்க நடிச்ச படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுக்கு அந்த சேதுவான நடிகர் வந்து நடிகைகளை வளைக்கிறதுல கில்லாடி. ஒரு முறை இவங்களுடைய பிறந்த நாள் ஞாபகம் வச்சிருந்து கரெக்டா ராத்திரி 12:01 இவங்க வீட்டு காலிங் பெல் அடிச்சு இவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி ஒரு விலை உயர்ந்த கிஃப்டை கொடுத்துருக்காரு. உடனே அந்த நடிகை சந்தோஷமாயிட்டு அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்களாம். அப்படியே அந்த இரவை அங்கே செலவிட்டிருக்கார் அந்த உயர நடிகர் சேதுவானவர்.